எஸ்ஐஆர் பணியில் தீவிரமடைந்திருக்கூடிய நிலையில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் என்னென்ன குழப்பங்கள் உள்ளன என்பது குறித்து மக்கள் கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க. இப்போ அந்த பிளட் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு பதிவு செஞ்சவங்க 2002 டேட்டா கொடுக்கலாம். ஓட்டு பதிவு செய்யாதவங்க அவங்க தகப்பனாரோட டேட்டா கேட்குறாங்க. தகப்பன் தாய் 2 பேருமே இல்லாத இடத்துல வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க இந்த ஊருக்கு. அவங்களோட கணவரோட டேட்டாவை அங்கே இன்ட்ரடியூசராக போடலாம். பட் அது ஆகாது அப்படிங்கிறாங்க. பிளட் ரிலேஷன் ஒன்லி போடணுங்கிறாங்க. நான் ஏற்கனவே நான் ஒரு பூத்தில் ஓட்டு போடுறேன், அம்மா அப்பா வேறு பூத்தில் ஓட்டு போடுறாங்க, 3 பேர் இருக்கோம். அது படித்த எங்களுக்கே என்னன்னே தெரில. இத்தனைக்கும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் ஓட்டு வருங்கிறாங்க. அது என்னன்னு அவங்க தான் சொல்லணும். என்னன்னே ஒன்றும் தெரியல எங்களுக்கெல்லாம். நாங்களாம் படித்தவங்களுக்கு தெரியலன்னா படிக்காதவங்களும் என்ன பண்ணுவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை தெளிவாக ஒரு ஆள் சொல்லி இதெல்லாம் ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்து என்ன தெளிவாக பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க. ஒரு தடவை கொடுத்து தப்பாகி போச்சுங்க. 2வது தடவை ஃபுல்லாக பண்ணி கொண்டு போய் கொடுத்தங்க. என் வீட்டுக்காரோட ஓட் ஐடி பூத் நம்பரெல்லாம் கேட்குறாங்க. நானே பிரிஞ்சு நானும் பையன் மட்டும்தான் இருக்கிறேங்க. 2 பேரும் எந்த ஓட் ஐடி எழுதுறதுங்க? பாதுகாவலரோட பேர் கேட்குறாங்க. அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிறோங்க. அவங்கள எப்படி போடுறதுங்க?